என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு ஆடும் 2 குட்டியும் தான். பொண்ணு கல்யாணத்துக்காக வித்தலான்னு போகிறேன். எவன் வாங்குவான்னு தெரியலையே. சார் வணக்கம். முனியும் சொன்னானா? சொன்னா அப்படின்னா சார் ஆடு வாங்கிக்கோங்க, பணத்தை கொடுங்க. ஆடு எடுத்துட்டு தான் சொன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லல. ரேட்டு சொல்ல சார் 2 உருப்படி வெளியே இருக்குது, 2 உருப்படி உள்ள இருக்குது. ஆடு என் கையில் இருக்குது. ஒரு 60 ரூபா கொடுங்க சார். இல்லையா குதிரை ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறா சார்? என்ன சார் உங்களுக்கு கண் தெரியாதா? ஆடு தான் சார். 60 போகாது. இந்தா கொடு. அதான் பார்த்துக்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், கொடுங்க சார். சார் 45,000 ரொம்ப கம்மி சார். முடியா? இதை வச்சு எப்படி பொண்ணு கல்யாணத்தை முடிக்க போகிறேன்? ஏதோ வட்டி கிட்டிக்கு வாங்கியாவது கல்யாணத்தை முடிக்கணும். அப்போ தான் நம்மளை சொந்த பந்தம்லாம் மதிக்கும். சார் யார் சார் நீங்கள்? பறந்து வந்தீங்க மேடம். அதான் சொன்னாங்க மேடம் பறக்கும் படைன்னு. மேம் நல்லா எடுங்க மேம். ஆதாரத்துக்கு பார்க்கவே திருட்டு பையன் மாதிரி இருக்கான். நல்லா ஜூமிங் போட்டு எடுங்க மேடம். சார் சார் ஆடு வித்த காசு சார், பொண்ணுக்கு கல்யாணம் சார், அதை போய் பிடிங்கிறீங்க. யோ கல்யாணமா? ரிசிப்ட் வச்சிருக்கியா? சார் பைத்தியமா நீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தான் அடிப்பாங்க, ரிசிப்ட்லாம் அடிக்க மாட்டாங்க. யோ கல்யாணத்துக்கு கேட்கல, பணத்துக்கான ஆதாரம் வச்சிருக்கியாப்பா? சார் ஆடு விற்கிறதுக்கு எவன் சார் ரிசிப்ட் கொடுப்பான்? எந்த சந்தையில கொடுப்பான் சார்? இது வரைக்கும் நாங்க ரிசிப்ட் கொடுத்து ஆடு வித்ததே இல்லை சார். அப்படியே கைப்பிடிச்சி பேசுவோம், அதோட வித்துட்டு வந்துருவோம். புரியலையா? ரிசிப்ட் கொடுத்தா காசு கொடுப்போம் சொல்றாங்க மேடம். இன்னைக்கு ஒரு அமௌண்ட் தேத்திர வேண்டியதுதான். 1 2 3 5 இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் தேத்திர வேண்டியதுதான் சார். பச்சிலையா எங்கடா போறா? ஓடி தூக்கின என் தலைவன் ஒரு ஓட்டுக்கு 20,000 ரூபாய் சொல்லிக்கிறான். 5 ஓட்டுக்குது. 5 ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பத்தா சார்? அங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குறானுங்க. அவனுங்களெல்லாம் பிடிக்க மாட்டீங்க, ஆனா எங்களை மட்டும் வந்து பிடிக்கிறீங்க. ஆடு வித்த காசு சார், கொடுங்க சார். எலெக்ஷன் டைம் வந்தாலே இந்த 1 லட்சம் ரூபாய் கைக்கு வந்துரும். யோ பாத்தியா என் தலைவன்? 1 ஓட்டுக்கு 50,000 ரூபாய், 2 ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபாய். நம்ம ஏரியால போய் பாரு, பணபரமா கொட்டி கிடக்குது. பை ஃபுல்லா பணம் தான். இதுல நிறைய கூட்டம் வந்ததுனால போலீஸ் பந்தோபஸ்தா கொடுக்குறான். யா இங்க நிக்கிற, போய் வாங்கியா பையா. யோ பாவமா பார்த்த பணத்தை கொடுத்துருவோமா? ரிசிப்ட் தான். ஸ்டேஷன்ல வந்து பணத்தை வாங்கிக்கோ. வாங்க மேடம் போவோம். அவன் காரு ஃபுல்லா பணம் ஏற்ற போறான், அவனெல்லாம் விட்டுறீங்க. லாரியில பணம் ஏற்ற போறான், அவனெல்லாம் விட்டுறீங்க. ஏதோ ஆடு வித்து 50,000 எடுத்துன்னு வந்தான்டா, அத்தா போய் அப்படியே கப்புன்னு பிடிக்கிறீங்களாடா? ஏன்டா விவசாய வயிற்றுல அடிக்கிறீங்க? இந்த பாருடா, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எங்களை மாதிரி விவசாய வயிற்றுல அடிக்கிறோம், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. அவனுங்கள போய் பிடிங்களாண்டா. அங்கே தெருவில் கொட்டி கிடக்குதாவோட பணம், அத்தா போய் பிடிங்களாண்டா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டா, எலெக்ஷனில் நிற்கும் போதே ஏழைங்க வயிற்றுல தான் அடிக்கிறீங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாலும் ஏழைங்க வயிற்றுல தானே அடிக்கிறீங்க. நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. மேடம் வீடியோலாம் கரெக்டாக எடுத்துட்டீங்களா? ஸ்டேஷனில் காமிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். காமிங்க மேடம். சார் பாத்தீங்களா, நான் எடுத்த வீடியோவை பார்த்துட்டு கீழே விழுந்தீங்க. இப்ப எதுக்கு ஐஸ் வைக்கிற? எப்படி ஏத்து கொடுது அதான் தோஷம். அம்மா வெளிய போலாமா? அம்மா உச்சி வெயிலா இருக்குது, சாயந்தரமா போலாம் வெளியே. இருக்கு பாரு. செருப்பா போடுறேன், இன்னைக்கு உன் காலில் செருப்பே போட முடியாதுடா. என்ன சத்தம் கேக்குது? யாரும் ரொம்ப நேரமா சவுண்ட் கேக்குது. சரி வேலைக்கு போ. இப்போ வேற வெளியே உட்காந்துக்கிறாள், என்ன கேள்வி கேட்க போறா தெரியலையே. யாரா குறுக்கில் வரேன்? சார் வணக்கம். வணக்கம். பேபி பார்த்துக்கிறீங்களா? டேய் நேரை பார்த்து நேரு யாருன்னு கேட்பியா? இல்லை காமராஜரை பார்த்து காமராஜர் யாருன்னு கேட்பியா? எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் யாருன்னு கேட்பியா? கேட்க மாட்டோம். அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு. இந்த பயம் இருக்குதுல்ல,
இப்ப என்ன மட்டும் ஏன்டா அப்படி கேட்ட? நான் தான்டா பேபி. நீ தான் பேபியா? பயம் வருதா? பயம் கிடையாதுடா. பண்ணாட லோன் எடுத்திய 3 மாசமா கட்டவே இல்லை, அதுக்கு தான்டா வந்தேன். சார் என்ன சார் லிங்கு கட்டுன்னு வந்துக்கிறீங்க? ஃபேண்ட் போட்டு வந்தா நீ தான் பின்வாசல்லையே ஓடிடுங்க. சார் கோவப்படாதீங்க சார், கையாடுங்க சார். ஏமா அந்த கேன்ல உள்ள தண்ணி வச்சுக்கிற மாதிரி அதை எடுத்துனாமா போய். உனக்கு ஒரு வேலையும் இல்லை சார். நம்ம ஏரியா தண்ணியை குடிச்சு பாருங்க, அவ்வளவு சுவையா இருக்கும். கோவத்தையே தணிக்கும் சார். அது தணிக்கிட்டோம், காசு வேணும் எனக்கு இப்ப. சார் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சுக்கினே இருங்க, இந்த காலை கடனை முடிச்சுட்டு உடனே வந்துடு. சீக்கிரவா, காணாம போயிட்டு போறேன், காலை கடை முடிக்கிறேன்னு. கொடுங்கம்மா. இப்படியா இருக்கும் டேஸ்டா? ஐயோ சார் நிறுத்துங்க சார். ஏமா எதா தந்து கொடுத்தா? ஐயோ இது காத்தந்தாச்சா? மச்சான் இந்த வேலைக்கு நான் வந்தே இருக்கக்கூடாதா? அப்ப என்ன மைத்துக்கு இங்க வந்த இந்த வேலைக்கு? 1 ரூபா தண்ணி கொடுத்துட்டு அசிங்கப்படுத்துற பத்தியா? எங்க அப்பா ஊருக்கே சோறு போடுவாரு. அவ்வளவு பெரிய ஆளா? என்ன பண்றாரு? குன்றத்தூர் 4 மணி ரோட்ல தள்ளுவண்டி ஓட்டல் வச்சுக்கிறாரு. என்ன இது தள்ளு வண்டி வச்சுக்கிறாரா? வித்தியா இவ்வளவு பில்டப்பா பண்ண? ஏதோ ஹோட்டல் வச்சுக்கிற சோறு போடுறான்னு சொல்லணும், அதை விட்டு ஊருக்கே சோறு போடுறாரு எங்க அப்பா. நிப்பாட்றா, எங்க அப்பாவே பரவாயில்ல, எங்க அம்மா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? என்னடா இது அவங்க அம்மா பெரிய ஆளுன்றான்? அப்படின்னா தாண்டா அவங்க அம்மா பெரிய ஆளு. எங்க அம்மா லேடிஸா இருந்தாலும் பெரிய ஆளு வேலைக்கு போவாங்க. 3 மாடி கல் ஏற்றுவாங்க, 30 மூட்டை கலவை கலப்பாங்க. அதெல்லாம் முடியா. எங்க அண்ணன் வண்டி ஓட்டினா வச்சுக்க, எல்லாம் மூக்குல விரல வச்சு பாப்பாங்க தெரியுமா? வண்டி ஓட்டுவானோ? அவ்வளவு பெரிய ஆள் அவன், தலையை விட ரைட் அவன். ரைட்டர் இல்லையா, ரைடர். அப்படின்னா தாண்டா வண்டி ஓட்டுறான். குப்பலாரி மூஞ்சிமா கோணலா போகுது. அவங்களாம் இல்லைன்னா நீ வீட்டை வாழ முடியுமா? அவன் வீடு நாரிடும். நான் அந்த வேலைக்கு வந்திருக்கலாமா சொல்லு? நான் அந்த வேலைக்கு வந்திருக்கலாமா சொல்லு? டேய் நீ எல்லாம் இந்த வேலைக்கே வந்துருக்க கூடாதுடா. எவனோ தெரியாதனமா இந்த வேலைக்கு ஒன்று எடுத்து விட்டான். இந்த வேலைக்கு நீ லாக்கே கிடையாது. அப்படியே நேரா தெருவுக்கா போ, தெரு ஓரத்தில் இருக்கிறத பொறிக்கணும், அப்படியே வீட்டுக்கு போ. இதான் என் குடும்பத்துக்கு கரெக்டான வேலை. வந்தாருங்க பேர். நீயா இங்க உக்காந்துக்கிற? அடுத்தது தண்டல்காரன் வருவான், கல் சாத்திட்டு உள்ள போ. பயிர் வைக்கிறேன் நெல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா கடன் வச்சுக்கிறீங்கடா கம்யூனிட்டி. என்ன வெயில் அடிக்குது நம்ம ஏரியாவில் புதுசா. ஐயோ என்ன இடுப்பு. நீயா? நான் தான்டா தகர டப்பா மூஞ்சி. ஊட்டாண்ட தண்டல் காசு வாங்கலான்னு வந்தா அங்க ஓடிட்டேன் இங்க ஓடிட்டேன்றானுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? காசு எப்படா தருவ? வரும்போது தருவேன். எப்போ வரும்? வரும். படம் காமெடி எடுத்து என்கிட்டயே ஃபிலிம் ஓட்டுறியா? இந்த மாதிரி எத்தனை படம் காமெடி நான் பார்த்துருப்பேன். கண்டல்காரங்கிட்டயே தகராறு பண்றியா நீ? நான் ஏன்பா தகராறு பண்றேன்? நான் தகராறு பண்றவனா இருந்தா என் மேல கை வச்சதுக்கு பலார்னு விட்டு கண்ணை வீங்க வச்சிருப்பேன். டேய் நீ எனக்கு காசு தரணும். நீ பேசுறத பார்த்தா நான் என்ன உங்ககிட்ட காசு வாங்கின மாதிரி இருக்க? நீ பேசுறது சரியில்லை, அதனாலதான் நான் பேசுறதும் சரியில்லை. நான் என்னப்பா பண்றது? விவசாயி, இல்லாத பட்டவன், ஏதோ உங்ககிட்ட கை நீட்டிட்டேன், அதுக்காக நீ என் மேல கை நீட்டியா? என் பொண்டாட்டி அப்பயே சொன்னான், அறிவில்லாதவங்கிட்டலாம் காசு வாங்கினியானா அறிவில்லாத பேசுவான், வெக்கத்தவங்கிட்ட காசு வாங்கினியானா வெக்கம் இல்லாம பேசுவான்னு சொன்னான். ஆனா என் பொண்டாட்டி ஒண்ணு சொன்னான், காசு எவனா தரலனா அவன் கழுத்திலேயே வெட்டுடான்னு. இப்ப வெட்டண்டா உன்னை.